வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா லாட்டு 24ஆம் தேதி ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணிப்பு. இவங்க ஸ்க்ரீனில் வந்து ஒரு போர்டு 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது பெரும்பாலும் இந்த 2 போர்டு சேர்ந்துருக்கிற மாதிரி வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிசி வைப்பாங்க, ஏசி வைப்பாங்க. அப்படி இவங்க வச்சதில் ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏபி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஏபி மட்டும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல உள்ள ஃபிகர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் அது ஏபி அல்ல. ஏபிக்கு பதில் இந்த இடத்துல இருக்கிற ஃபிகர் வந்து ஏசி அப்படின்னு எடுக்கிறேன். இது வந்து ஏசி அப்படின்னு எடுக்கிறேன். மற்றவங்ககிட்ட என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுடைய ஸ்க்ரீன் வச்சு நேற்று கெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருந்தோம். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாள் இந்த இடத்துல இது ஏவும் இது சியும் வச்சுருந்து இங்கே உள்ள நம்பரை பி போர்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இதே இடத்துல தான் அவங்க ஏசி எடுக்கிறாங்க. ஆனால் வந்து பி போர்டு வந்து வேறு. இந்த இடத்துல வந்து ஏவும் சியும் எடுக்கிறாங்க. பி போர்டு வந்து இந்த இடத்துல எடுக்க போகிறாங்க பி. அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக மட்டும் எடுத்துக்கங்க. நீங்கள் உங்களுக்கு இது சரியாக வருதா அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். 5-7 இந்த இதை வந்து பி போர்டு வச்சுருந்தாங்க. 5-4-7 அப்படின்னு வச்சுருந்தாங்க ஏசி நேற்று 23ஆம் தேதிக்கு. அதே நாள் இன்றைக்கி வந்து இவங்க 24ஆம் தேதிக்கு வந்து இது ஏசி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பி போர்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஏபிசி வந்து 360. ஏபிசி வந்து 360. ஏசி பி போர்டு டேரெக்டாக பாஸ் பண்ணுறாங்க. சி போர்டு டேரெக்டாக பாஸ் பண்ணுறாங்க. ஏ மட்டும் இந்த இடத்துலேருந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்போ 360 வந்து ஏபிசி. பி போர்டு டேரெக்டாக பாஸ் ஆகுது. இவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 போர்டு இவங்ககிட்ட இருக்கும். இந்த 4 டிஜிட்டில் 3 போர்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் வந்து இந்த போர்டு டேரெக்டாக வச்சுருந்தாங்க, இந்த போர்டு டேரெக்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி டி போர்டு 3 வைக்க போகிறாங்க. நேற்று மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு 2-5 இறங்கிச்சு. நாள் 2-7 இறங்கிச்சு. நேற்று 2-5 இறங்கிச்சு. இன்றைக்கி 2-3 இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டு வந்து 0. அப்போ பி போர்டு மட்டும். பி போர்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 6. அப்போ 3360 தான் 4 டிஜிட் நம்பரு. இது வந்து நம்மளுடைய கணிப்பு. இந்த கணிப்புக்கு எங்கெங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 24ஆம் தேதிக்கு பி போர்டு டேரெக்டாக 6 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 0 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6 இந்த 3 போர்டில் வந்து இவங்க வந்து பி போர்டு வந்து இன்டெரக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க 3ங்கிறத வந்து டிலையும் ஏலையும் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜீரோவை சி போர்டில் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6 டேரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய கணிப்பு 24ஆம் தேதிக்கு 3-3-6-0. இந்த இடத்துல 39ல் ஒரு 3 எடுக்கிறாங்க. 16ல் ஒரு 6 எடுக்கிறாங்க. 20ல் ஒரு 0 எடுக்கிறாங்க. அப்போ நம்ம கணிப்புப்படி 33-60 தான் ரிசல்ட்டு. டிஏபிசி இது வந்து என்னுடைய கணிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணாலும் அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு மெத்தடு, ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி பரவாயில்ல. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. அதிகமாக போடாதீங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.